எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விமல் வர்மன் பேசுகிறேன். தைலாபுரத்துடைய பெரியவர் ராமதாஸ் கோமாளி தேசம் மாறி 2 நாட்களாக பல விஷயங்களை பேசிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. நாம் என்னடா மரியாதையாக பேசுகிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இது பொதுத்தளம், யாருக்காக இருந்தாலும் மரியாதை கொடுத்து தான் பேசணும். இருந்தாலும் பலர் நினைக்கலாம் ராமதாஸ் அவர்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க தேவையில்லை, மரியாதை கொடுக்குற இடத்துலேருந்து ராமதாஸ் அவர்கள் எப்பொழுதோ விலகி போயிட்டார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எனக்கு அந்த எண்ணம் தோணலாம். ஆனால் இருந்தாலும் நம்ம மரியாதை கொடுப்போமே, புரியுதுங்களா? ஏன்னா 87 வயசில் அவருக்கு தான் புத்தி இல்லை அப்படின்னா நமக்கு புத்தி இல்லாமல் போயிடக்கூடாதுல்ல. ஸோ அதனால் கடந்த 2 நாட்களாக ராமதாஸ் பேசின பேச்சை ஒட்டுமொத்த வன்னியர்களுமே பார்த்துருப்பீங்க, புரியுதுங்களா? அதில் ராமதாஸ் அவர்களுடைய கூத்திய பேரவை அதை ஆஹா ஓஹோ அப்படின்னு பகிர்ந்துட்டு இருப்பாங்க. திமுக காரணங்க ஆஹா ஓஹோன்னு பகிர்ந்துட்டு இருப்பானுங்க. மானமுள்ள ஒவ்வொரு வன்னியர்களும் அந்த காணொலியை பார்த்த பின்னாடி என்னடா இந்த மனுஷன் இவ்வளவு கேவலமாக பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்ற எண்ணம் பல வன்னியர்களுக்கு தோணியிருக்கும். எனக்கு தோணிச்சு, பல வன்னியர்களுக்கும் தோணியிருக்கும் அப்படின்ற எண்ணமும் எனக்குள்ளே இருக்குது. மானமுள்ள வன்னியர்களுக்கு. மானம் இல்லாத நாய்கள் தான் இருக்கும் ஒரு பக்கம், புரியுதுங்களா? ஸோ அதனால் அந்த தற்குறிகளை பற்றியும் அந்த நாய்களை பற்றியும் நம்மளுக்கு கவலை கிடையாது. நான் மானமுள்ள வன்னியர்களை நோக்கி தான் நம்ம இந்த கேள்வியை முன்வைக்கிறோம். அதையெல்லாம் தாண்டி ராமதாஸ் அவர்களே, உங்களுக்குன்னா இளமை ஊஞ்சலாடுது, நாம் வைக்கிறது தான் அந்த சமூகம் கேட்கணும் சட்டம் அப்படின்ற எண்ணத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? முதல்ல அந்த எண்ணத்துலேருந்து, அந்த கனவு உலகத்துலேருந்து வெளியே வாங்க, புரியுதுங்களா? வன்னியர்கள் உங்களை தூக்கி கோமாளியாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க, புரியுதுங்களா? ராமதாஸாக, டாக்டர் ராமதாஸாக இருந்த நீங்கள் தற்பொழுது வன்னியர் சமூகத்துக்குள்ள என்னென்ன பேரோட தெரியுமா இருக்கீங்க? டிராமாதாஸ், கோமாளிதாஸ், கூத்தியாதாஸ் அப்படின்னு ஏகப்பட்ட புனை பெயர்களில் உங்களை அழைக்கிறாங்க. இதை நான் அழைக்கலைங்க, சமூக வலைதளங்களில் இப்படியாப்பட்ட பெயர்களில் உங்களை கூப்பிடுறாங்க. யார் கூப்பிட்றது? வன்னியர்களே கூப்பிடுறாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்கள் தான் காரணம். ராமதாஸ் அவர்களே, நீங்கள் மட்டும்தான் காரணம். அப்படியே உடனே போய் என் மருமக தான் காரணம், என் மவன் தான் காரணம், அவங்க தான் என் பேரை கெடுக்கிறாங்க, என் கட்சியை திடுறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்க வேண்டாம். கட்சி உங்களுக்கு சொந்தம் கிடையாது. நீங்கள் ஒன்றும் விதை போட்டெல்லாம் ஆரம்பிக்கலை. இந்த கட்சிக்காக உயிரிழந்தவன் இந்த சமூகத்தை சார்ந்த வன்னியர்கள். ராமதாஸ் என்ற ஒற்றை நபரால் கட்சியெலாம் ஒன்றும் உருவாகலை. சும்மா உட்காந்துக்கிட்டு நான் தான் அதெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுருங்க, புரியுதுங்களா? இதெல்லாம் தாண்டி தருமபுரியில் சௌமியா தோக்கணும், 18 வேட்பாளர்களும் தோக்கணும் பேசுகிறீங்களே, மனசறிஞ்சு வன்னியர்கள்லாம் உங்களுக்கு நீங்களாம் நல்ல சாவு வருமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டால் நீங்கள் நல்லா இருப்பீங்களா? இருக்கிற இந்த கடைசி காலகட்டத்தில் நல்லா இருப்பீங்களா? சொல்லுங்கள். வன்னியர்கள் நாங்கள் மனசறிஞ்சு அந்த வார்த்தையை சொன்னால் கேட்கலாம், தப்பு இல்லை அப்படின்ற எண்ணத்தோட வன்னியர்கள் யோசிச்சுட்டா, நான் சொல்லி கொடுக்கலங்க, வன்னியர்கள் அப்படி யோசிச்சுட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் நல்லா இருப்பீங்களா? சொல்லுங்கள். இன்னும் என்ன ஓமை ஜனங்களே, என்னை நம்புங்கள், என்னை இது பண்ணுங்கள், நான் சொல்கிறத கேளுங்க, நான் தான் என்ன நடிப்பு? அதுக்கு தான் பலர் உங்களை டிராமாதாஸ் அப்படின்னு கூப்பிட்றாங்களான்னு தெரியல. இப்படியாப்பட்ட வார்த்தைலாம் விமல்வர்மன் வாயிலிருந்து இவருக்கு வரும் அப்படின்னு நான் எந்த காலத்திலும் நினச்சி கூட பார்த்ததில்லை. ஆனால் அதெல்லாம் தாண்டி மனசுக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. எதுக்குங்கய்யா உங்களுக்கு இந்த வேலை? வன்னியர் உங்களை நம்ப மாட்டாங்க, வன்னியர்களுக்கு புத்தி இருக்கு, புரியுதுங்களா? 40 வருஷம் எப்படியோ எங்களை வச்சு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்க, தப்பு இல்லை, வாழ்ந்துட்டு போங்க, புரியுதுங்களா? ஏதோ ஒரு ரூபத்தில் கஷ்டப்பட்டுருக்கீங்க, வாழ்ந்துட்டீங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வாழ்வு வேண்டி கிடக்குது? வன்னியர் சமூகத்தோடைய வாழ்வை அழிச்சு திமுக கிட்ட அடகு வச்சு திமுக கொடுத்துற பணத்துக்காக நாக்க தொங்க போட்டுக்கிட்டு ஒட்டுமொத்த சமூகத்தோடைய வாழ்வையே அழிக்க நீங்கள்லாம் ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா வன்னியர்கள் நாங்கள் ரெடி ஆகணுமா இல்லையா? உங்களுக்கு எதிராக தான் அந்த சமூகம் உங்களுக்கு எதிராகத்தான் ரெடி ஆகும், புரியுதுங்களா? உங்களை இனிமேல் வன்னியர்கள் பெரும்பகுதியாக கண்டுக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? நீங்கள் உக்காந்துக்கிட்டு ஐயோ எனக்கு உயிரே போதும் அப்படின்னு சொன்னாலும் இந்த சமூகம் உண்மையாகவே நல்ல மனுஷனாக இருந்து நீங்கள் இறந்துருந்தீங்க, இல்லை இறக்குற சூழலுக்கு நீங்கள் போயிருந்தீங்க, நான் நினைக்கலைங்க. அப்படி ஒரு சூழல் நடக்கும்போது கண்டிப்பாக இந்த சமூகம் உங்களுக்காக
கண்ணீர் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா அழுதுருக்கும். இப்படியாப்பட்ட விஷயத்தை உங்களுடைய வாயில நாங்கள் பார்த்ததும் கேட்டதும் எல்லா விஷயத்தையும் வந்து இப்போ நான் பார்த்துட்டேன். பார்த்தீங்களா, நீங்கள் நாளை 100 வருஷம் இல்லை, இன்னொரு 50 வருஷம் சேர்த்து 150 வருஷம் கழித்து இறந்தாலும் இந்த சமூகம் உங்களுக்காக ஒரு துளி கண்ணீர் கூட வந்து பார்த்தா விடாது. நான் விடமாட்டேன், கண்டிப்பாக விடமாட்டேன். அப்படியே விட்டாலும் அது போலி கண்ணீராக தான் இருக்கும், நீலி கண்ணீராக தான் இருக்கும் கண்டிப்பாக. புரியுதுங்களா? ஏதோ ஒரு ரூபத்துக்காக ஆனால் அன்புமணி அவர்கள் வந்து பார்த்தா கோச்சுப்பாரு, அவருக்காக நம்ம வந்து பார்த்தோன்னா அழலாம் அப்படின்ற ஒரு நடிப்பாக தான் வந்து பார்த்தா இருக்குமே ஒழிய, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்களுக்காகத்தான் இருக்கும், உங்களுக்காகலாம் இருக்காது. இந்த சமூகத்துக்காக அந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டா, உங்களை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிகே மணி, அருள், உங்கள் மாவா காந்திமதி, உன் பேர பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா முகுந்தான் சுகந்தான் அப்படின்னு இந்த தற்கொலை கூட்ட போகிறான் சேர்ந்துக்கிட்டு ஒட்டுமொத்த சமூகத்தையும் அடகு வச்சு திமுக கொடுக்குற பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா லம்பாக வந்து பார்த்தீங்கன்னா லவட்டிக்கிட்டு போய் வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு நினச்சிங்க. அந்த வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா மணலள்ளி வந்து பார்த்தீங்கன்னா போட்டாங்க. புரியுதுங்களா? வன்னியர் சமூகம் சேர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் ஆனால் அன்புமணி அவர்களுடைய பின்னாடி சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மணலள்ளி வந்து பார்த்தீங்கன்னா போட்டாங்க. தாங்க முடியல, 87 வயசில் தாங்க முடியல. இங்கே போனாலும் அங்கே போனாலும் இதை போனாலும் அதை போனாலும், அங்கே தோக்கடிக்கணும் இங்கே தோக்கடிக்கணும். என்னது இது சொல்லுங்க பார்க்கலாம். என் மனசுக்குள்ள அவ்வளோ வருத்தம் இருக்குங்க. புரியுதுங்களா? விமல்வர்மனால பேச முடியல. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட் நான் எதிர்பார்ப்பேன். உண்மையாலுமே ஒட்டுமொத்த வன்னியர்களுடைய மனநிலையை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் எழுதணும். நீங்கள் நான் அதை பார்த்து படித்து நான் மனசை வந்து பார்த்தீங்கன்னா நான் மன சாந்தி அடையணும். அப்படியாப்பட்ட கமெண்ட்டுகளை நான் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறேன். புரியுதுங்களா? இந்த ராமதாஸ் அவர்களுடைய இந்த பேச்சும் இந்த விஷயமும் ஒட்டுமொத்த சமூகத்தையும் அழிக்கணுன்ற போர்வையில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பேசிட்டு இருக்கிற விஷயத்துக்காக என்னால் பேச முடியல. பல விஷயங்களை இந்த சமூகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விமல்வர்மன் வந்து கடந்த 8-9 மாதமாக போட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடைச்சி பேசியிருக்கேன். அதே போல் இந்த விஷயத்தையும் பேசியிருக்கேன். ஆனால் இன்னும் பல விஷயங்களை பேச முடியல. ஏன்னா ராமதாஸ் அவர்கள் உரிமையிலையோ இல்லை மற்ற விஷயங்களையோ நம்மளால் பேச முடியல. மனசு ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தடுக்குது. ஆனால் இது தடுக்கக்கூடாது. உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட்டை போடுங்க. நான் பார்த்ததை மனசாந்தி நான் அடைஞ்சுக்கிறேன். வன்னியர்களே, விமல்வர்மனுக்கு அந்த மனசாந்தியாவது வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டை போட்டு கொடுங்க. உங்களுடைய மன ஓட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன், நான் பார்த்து படித்து நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். புரியுதுங்களா? இனிமேல் ராமதாஸ் அவர்களை இந்த சமூகம் கோமாளிதாஸாகத்தான் பார்க்கணும். இது விமல்வர்மனுடைய ஆசையாக கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன். இனிமேலாம் ராமதாஸ் அவர்களுக்கு மரியாதை அந்த இது அது எதுவும் கிடையாது. அவர் இவருன்ற மரியாதை மட்டும்தான் இருக்கும், மற்றபடி எந்த மரியாதையும் இருக்காது. அவ்வளோதான் சொல்ல முடியும். இது என்னுடைய மனநிலை, ஒட்டுமொத்த வன்னியர்களுடைய மனநிலையும் இப்படி தான் இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கால்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோனை போட்டு, தம்பி என்னப்பா அண்ணா என்னண்ணா வந்து நடக்குது என்னண்ணா அப்படின்னு கேட்டதோடைய விளைவாகத்தான் நம்ம இந்த காணொலியை பதிவு பண்ணியிருக்கோம். அன்பு சொந்தங்களே, கால் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா பல சொந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மன ஓட்டத்தை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதணும். நான் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா மனசாந்தி அடையணும். ராமதாஸ் அவர்கள் ஒழிக. உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன்,